கார்த்திக் தீபா சீரியல்ல ஒரு குட்டி பிரமா வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சந்திரா சிவனாண்டி 2 பேரும் பேசிட்டு இருக்கிறதா மயில் வாகனம் ஒட்டு கேட்குறாங்க. கேட்டுட்டு அட பாவிகளா, கும்பாபிஷேகத்தை நிறுத்தறதுக்கு என்னெல்லாம் வேலை பார்க்குறீங்க? பாவம் சகலையை நிம்மதியாக விட மாட்டாங்க போல இருக்கே. சரி, இந்த விஷயத்த போய் நம்ம உடனே சகலகிட்ட சொல்லணும்னு மயில் வாகனம் ஓடி போய் கார்த்தியை கூப்பிடுறாங்க. இங்கே வா சகலை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்கிறாங்க. என்ன மயில், என்ன விஷயம் அப்படின்னு கார்த்தி வராங்க. உங்கள் அம்மாவை கடத்திக்கிட்டு தான் சிவனாண்டியும் சந்திராவும் பேசிட்டு இருந்ததை நான் காதார கேட்டேங்கிறாங்க மயில். இதை கேட்டதும் கார்த்திக்கு பதறாங்க. ஐயோ, எங்கள் அம்மாவை கடத்திட்டாங்களா? அம்மாவை பாதுகாப்பான இடத்துல தான் வச்சுருந்தேன். அப்படி இருந்து இவங்ககிட்ட எப்படி சிக்கினாங்கங்கிறாங்க. அதான் தெரியல சகலை, எப்படியாவது போய் நீ உடனே அம்மாவை காப்பாற்றுங்கிறாங்க. கார்த்தியும் சரி, நான் இங்கேருந்து அங்கே போய் எங்கள் அம்மாவை காப்பாற்றுறேன், நீங்கள் எப்படியும் இங்கே சமாளிச்சுக்கோங்க, யார்கிட்டையும் இதை பற்றி எதுவும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து அவங்க அம்மாவை தேடிக்கிட்டு காரில் போய்கிட்டு இருக்கிறாங்க. சிவனாண்டி 3 ரவுடிங்களை ஏற்பாடு பண்ணி அந்த ரவுடிங்க அபிராமி அம்மாவை கடத்தியிருக்காங்க. அபிராமி அம்மாவும் மயக்கத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. அப்போ ஒருத்தர் முகம் கழுவும்போது அவங்க தண்ணி அப்படியே அபிராமி அம்மா முகத்தில் பட்டதும் அவங்களுக்கு லேசாக மயக்கம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஐயோ நம்மளை கடத்திட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு அப்போ தான் நினைவு வருது. நினைவு வந்ததும் அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு காது கொடுத்து கேட்குறாங்க. அபிராமி, ஜாக்கிரதையா இந்த அம்மாவை கூட்டிகிட்டு போகணுடா, இந்த அம்மாவை கொண்டு போய் நிறுத்தினா தான் இந்த அம்மாவோட பையன் ராஜசேதுபதியோட பேருன்னு எல்லாரும் முன்னாடியும் நிரூபிக்க முடியுமா. அப்போ தான் சாமுண்டீஸ்வரிக்கு எல்லா உண்மையும் தெரியுமா. அதனால் இவங்களை பாதுகாப்பாக பத்திரமா கூட்டிகிட்டு வர சொல்லி சிவனாண்டியும் சந்திராவும் சொல்லியிருக்காங்க. நம்ம கவனமாக இந்த அம்மாவை கூட்டிகிட்டு போய் சேர்த்தணும்டா. சரி இரு, சந்திராவுக்கு ஃபோன் பண்ணி எங்கே கூட்டிகிட்டு வரதுன்னு கேட்குறேன்னு சொல்லி சந்திராவுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த விஷயம் அபிராமி அம்மாவுக்கு தெரிஞ்சதும் அங்கேருந்து யாருக்கும் தெரியாமல் கதவை திறந்துக்கிட்டு அபிராமி அம்மா அங்கேருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒருத்தன் பார்த்துட்டு டேய் அந்த அம்மா தப்பிச்சு போகுதுடா, சீக்கிரம் வாங்கடா அப்படின்னு சொல்லி 3 பேரும் அபிராமி அம்மாவை துரத்துறாங்க. அபிராமி அம்மா அங்கே ஓடி ஒளிஞ்சு தப்பிச்சு ஏதோ ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. 3 பேரும் வந்து தேடி பார்த்துட்டு இங்கே எங்கேயுமே இல்லையடா, அதுக்குள்ளே எங்கடா நம்ம கண்ணுக்கு தெரியாமல் ஓடிச்சிருந்தோமா, அதா விட்டா அவ்வளவுதான், இந்த சந்திராவும் சிவனாண்டியும் நம்மளை உண்டலேன்னு பண்ணிடுவாங்க, எப்படியாவது இந்த அம்மாவை பிடிச்சிடணும்னு சொல்லி மறுபடியும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க துரத்துறதை பார்த்துட்டு அபிராமி அம்மா மனசை தளர்ந்துடுறாங்க. இவங்க கிட்ட இருந்து இனிமேல் நம்ம தப்பிக்க முடியாது போல இருக்கு. அதுவும் அங்கே ஒரு லாரி வருது, அதில் முட்டி மோதிட வேண்டியதான், நம்ம உயிரை விட்டாலும் பரவாயில்ல, ஆனால் கார்த்தி நினச்சி வந்த காரியம் நல்லபடியாக நடக்கணும், 2 குடும்பமும் ஒன்று சேரணும். எக்காரணத்தை கொண்டும் கார்த்தி யார் முன்னாடியும் தலை குனிஞ்சிடக்கூடாதுன்னு நினச்சா 25 வருஷத்துக்கு அப்புறமா அண்ணன் தான் இப்போ அந்த ஊருக்கு போயிருக்காரு. அவர் கையால் இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கணும். இது எல்லாமே கார்த்தி முன் தலைமையில் தான் நடந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம போய் காட்டி கொடுத்துடக்கூடாது. எக்காரணத்தை கொண்டு என்னால் இந்த கும்பாபிஷேகம் நின்றுடக்கூடாது, எந்த உண்மையும் அன்னைக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு அபிராமி அம்மா அந்த லாரியில் முட்டி மோதி உயிரே மாச்சிக்கிட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லி நேருக்கு நேராக போய்கிட்டு இருக்காங்க. லாரிக்காரர் பார்த்ததும் அபிராமி அம்மாவை பார்த்து சட்டன் பிரேக் போட்டு நிறுத்துறாங்க. என்னம்மா ஆச்சு, ஏமா இப்படி வண்டிக்குள்ளே வந்து உலக வரேங்கிறாங்க. ஐயா ஐயா இங்கே பாருங்களேன், எனக்கு துரத்திக்கிட்டு வராங்க, என்னை காப்பாற்றுங்க, உயிரே போனாலும் பரவாயில்ல, லாரியை மேலே விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க அபிராமி. ஏம்மா நாங்கள் இருக்கும்போது உன்னை காப்பாற்ற மாட்டோமா, இருமா தைரியமா இரு அப்படின்னு சொல்லி லாரிக்காரர் இறங்கி வந்து அந்த ரவுடிங்களை அடித்து தும்சம் பண்ணுறாங்க. கரெக்டாக கார்த்தியும் வந்துடுறாங்க. அம்மானுக்கிட்ட ஓடி வராங்க. கார்த்தியை பார்த்ததும் அபிராமி அம்மா மனம் குளிர்ந்துருது. கார்த்தி அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வராங்க அபிராமி. அம்மா உங்களுக்கு ஒன்றும் ஆகலை இல்லைங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் ஆகலப்பா, அதுவும் அந்த ரவுடிங்க தான் என்னை துரத்திக்கிட்டு வர்றாங்கங்கிறாங்க. அவங்கள நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பாதுகாப்பாக பத்திரமா இருங்கம்மான்னு சொல்லி கார்க்குள்ள உட்கார வச்சுட்டு கார்த்தி அந்த ரவுடிங்களை துரத்தி எல்லாம் வெளுத்து கட்டுறாங்க. செமக்கு தக்குன அடியை வாங்கிக்கிட்டு ஐயோ அப்பா, இந்த மாதிரி அடி வாழ்நாளில் வாங்கினதே இல்லடா, வாங்கடா தப்பிச்சு போயிடலாம், பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த அம்மாவை கடத்தி இவங்கிட்ட நம்ம எலும்பெல்லாம் முறியிற அளவுக்கு நொறுக்குறேன்டா, வாங்கடா தப்பிச்சு போயிடலான்னு சொல்லி 3 ரவுடிங்களும் அப்படியே தெறிக்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. கார்த்தி அபிராமி அம்மாவை காப்பாற்றி அம்மா நீங்கள் எதுக்காக வெளியில் வந்தீங்கிறாங்க. அபிராமி அம்மா நடந்த விவரத்தை சொல்கிறாங்க. அம்மா குரலில் பேசினாங்கப்பா, உனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, அதனால தான்ப்பா பதறி போய் நான் ஓடி வந்தேன், உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் மனசுக்கு திருப்தியாக இருக்குதுங்கிறாங்க அபிராமி. அம்மா எனக்கு ஒன்றும் ஆகாது, இப்படியெல்லாம் நீங்கள் ஏமாந்து வரலாம். வேற ஒருத்தர் ஃபோனில் இருந்து பாட்டி குரலில் பேசியிருக்காங்க, உங்களை நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்கம்மா, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் நம்பக்கூடாதுங்கிறாங்க. சரிப்பா கார்த்தி, இனிமேல் இந்த மாதிரியெல்லாம் தப்பு பண்ண மாட்டேங்கிறாங்க அபிராமி. சரிம்மா, இன்னமும் நீங்கள் பாதுகாப்பாக பத்திரமா இருக்கணும், இந்த கும்பாபிஷேகம் முடிகிற வரைக்கும் நீங்கள் யார் கண்ணிலையும் பற்றக்கூடாது. எப்போ இந்த கும்பாபிஷேகத்தை நிறுத்தலாங்கிறதுக்காக அது ஒரு கும்பலே காத்துக்கிட்டு இருக்குமா, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம முகத்தில் கறி பூசி, அதுக்காகவே நாம் இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தி முடிக்கணும். இதுதான் பாட்டியோட ஆசை, மாமாவோட ஆசை, ஊர்க்காரங்களும் விருப்பப்பட்ட மாதிரி இதெல்லாம் நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு. நீங்கள் எக்காந்து கொண்டு வெளியில் வராதீங்க, பாதுகாப்பாக பத்திரமா இருங்கம்மான்னு சொல்லிட்டு மறுபடியும் காட்டி அபிராமி அம்மாவை பாதுகாப்பான இடத்துல பத்திரமா தங்க வச்சுட்டு மறுபடியும் கோயிலுக்கு போகிறாங்க. சிவனாண்டி ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணி டே என்னடா ஆச்சு, அந்த அம்மா தப்பிச்சு ஓடிட்டாங்கன்னு சொன்னீங்க, கிடைச்சிட்டாங்களா, பிடிச்சிட்டிங்களாடான்னு கேட்குறாங்க. சிவனாண்டி ஐயா அப்பா சாமி, உங்கள் காசும் வேண்டாம் பணமும் வேண்டாம், நாங்கள் அடி வாங்கின உதைய எங்கள் ஆயுஸ்க்கு நாங்கள் மறக்கவே மாட்டோம், அப்படி ஒரு அடி இடி மாதிரி விழுந்துருக்கு, அந்த அம்மாவை கடத்திட்டு போனோம், அந்த அம்மா தப்பிச்சு போச்சு, அதுக்கப்புறம் லாரிக்காரை வந்து காப்பாற்ற வந்துட்டான், அதுக்குள்ளையா அவங்க பையன் காட்டி வந்துட்டான், அடுத்தான் பாருங்க அடி, அதை இன்னமும் எங்களால் மறக்க முடியல, அவங்ககிட்ட இருந்து நாங்கள் தப்பிச்சு வர்றதுக்குள்ளே போதுமடா சாமின்னு ஆயிடுச்சு, நாங்கள் தப்பிச்சு வந்துட்டோம், அந்த அம்மாவும் தப்பிச்சு போச்சு, நீங்களும் வேண்டாம் உங்கள் வேலையும் வேண்டாம், எங்களுக்கு
எங்களுக்கு காசும் வேண்டாம், நாங்க தப்பிச்சா போதும்னு அந்த ரவுடிங்க சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சிவனாண்டி, ச்சீ போயும் போய் நீங்க எல்லாம் ரவுடின்னு சொல்லிக்கிறக்கே கேவலமா இருக்குடா, உங்ககிட்ட போய் இந்த பொறுப்பை கொடுத்தேன் பாரு, என்ன சொல்லணும், வெய்யுங்கடா போன அப்படின்னு சிவனாண்டி கோவப்பட்டு போனை கட் பண்றாங்க. இங்க சந்திரா வந்து, என்னங்க என்னாச்சு, அபிராமியை பிடிச்சிட்டாங்களா, கார்த்தி வேற காணுமே, அவன் ஒரு வேளை அபிராமியை தேட போயிருப்பானாங்கிறாங்க. ஆமா சந்திரா, நம்ம நினைச்சதுக்கு மாறா நடந்துருச்சுங்கிறாங்க சிவனாண்டி. ஐயோ என்னங்க சொல்றீங்க, அபிராமியை அவன் காப்பாத்திட்டானாங்கிறாங்க. ஆமா சந்திரா, இந்த ரவுடிங்க கோட்டை விட்டுட்டானுங்க, போய் அவங்க அம்மாவை காப்பாத்திட்டான். இப்போ நம்ம நினைச்சது நடக்காது சந்திரா, இன்னும் கொஞ்ச நேரத்துல கும்பாபிஷேகம் வேற நடக்க போகுது. இந்த அபிராமியை கூட்டிட்டு வந்து முன்னாடி நிறுத்தி எல்லா உண்மையும் சொல்ல வைக்கலான்னு பார்த்தா, இப்போ அபிராமியை காப்பாத்தி மறுபடியும் சேஃபான இடத்துல கொண்டு வச்சிருவான். அதுக்கப்புறம் இவன் நல்லவ மாதிரி வந்துருவானே சந்திரா. அக்கா கிட்ட இப்பவும் உண்மையை சொல்ல முடியாது, என்ன பண்றது சந்திராங்கிறாங்க. சீ போங்க, நம்ம போட்ட பிளான் எல்லாம் இப்படியே சொதப்பிடுது. இப்பவும் அவன் தான் ஜெயிச்சிருக்கான். இப்போ அவன் மூஞ்சியை நான் எப்படி தான் பார்ப்பேன்னு எனக்கே தெரியல. எப்போ பார்த்தாலும் அவன் முன்னாடி நம்ம தோத்துக்கிட்டே இருக்கோங்க, என்னங்க பண்றதுங்கிறாங்க. சரி விடு சந்திரா, இன்னொரு ஐடியா ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலை கூப்பிடுறாங்க. நாங்க முயற்சி பண்ண வரைக்கும் எல்லாமே தோத்து போயிட்டோம். இப்போ நீயாவது ஏதாவது ஒரு ஐடியா சொல்லு சித்தப்பு, இன்னும் கொஞ்ச நேரத்துல கும்பாபிஷேகம் நடக்க போகுது, அந்த கும்பாபிஷேகத்தை தடுத்து நிறுத்தணும்னா யாரை வேணாலும் போட்டு தள்ளலாம், ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்கிறாங்க சிவனாண்டி. இரும அவனை யோசிக்கிறேங்கிறாங்க முத்துவேலு. கார்த்தி எதுவும் நடக்காத மாதிரி கோயிலுக்குள்ள வர்றாங்க. கார்த்தியை பார்த்ததும் அப்படியே சந்திராவுக்கு குப்புன்னு வைக்குது. என்ன சின்னத்தை, நீங்க நினைச்சது எதுவுமே நடக்கலையான்னு கேட்குறாங்க. நான் என்ன நினைச்சேன், நீங்க எதுக்கு எப்படி கேட்குறீங்கன்னு கேட்குறாங்க சந்திரா. நீங்க நினைச்சதெல்லாம் எனக்கு தெரியும், என்ன நான் ராஜ சேதுபதியோட பேர் என்ன எங்க அத்தை கிட்ட சொல்லணும், அதானே உங்களுக்கு வேணும். கும்பாபிஷேகம் நல்லபடியா முடியட்டும், எல்லாரும் முன்னாடியும் நானே சொல்லலான் இருக்கேன், நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், இவ்வளவு சிரமமெல்லாம் நீங்க எடுத்துக்க வேண்டாம், அமைதியா நின்று கும்பாபிஷேகத்தை பாருங்க. கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்ல புத்தியை கூட ஆண்டவனேன்னு வேண்டிட்டு வீட்டுக்கு போங்க, சரியா. என்னோட விஷயத்துல எக்காரணத்தை கொண்டு நீங்க தலையிடாதீங்க, மறுபடியும் மூக்கடைச்சிக்கிட்டு தான் நிக்க போறீங்கிறாங்க. சந்திராவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. சி இவன் நம்மளை இவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்துறானேன்னு அப்படியே கையை பிசைஞ்சுக்கிட்டு நிக்கிறாங்க சந்திரா. கொஞ்ச நேரத்திலேயே கோயில் சிறப்பா களை கட்டுது, கும்பாபிஷேகமும் சிறப்பா நடந்து முடியுது. சந்திரா மறுபடியும் நம்பிக்கை வைக்கிறாங்க. கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் இவன் தான் உண்மையை சொல்றேன்னு சொல்லியிருக்கான்ல, சொல்லட்டும் பார்ப்போம், அப்படி சொல்லலைன்னா அப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிக்கலான்னு நினைச்சிட்டு சந்திரா, எப்படியும் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அக்கா கண்டிப்பா ஏத்துக்க மாட்டா இருக்கு இவனுக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க சந்திரா. எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியா கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருது. விருமனோட சகலை இவங்க ஒரு பக்கம் மறுபடியும் ஏதாவது ஒரு தந்திரம் பண்ணி இந்த குடும்பத்தை ஒண்ணும் இல்லாம பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கமா முத்துவேலு சாமுண்டீஸ்வரியை விரைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவளை அம்மாவை கொன்ன மாதிரியே இவளையும் ஏதாவது பண்ணி போட்டு தள்ளணும்னு நினைச்சிட்டு இருந்த முத்துவேலு, இவளை விட என் கையால நான் ஒரு கை பார்த்துறேன்னு சொல்றாங்க. சித்தப்போ கொஞ்சம் அமைதியா, இத்தனை பேர் இருக்கும்போது உன்னால என்ன பண்ண முடியுங்கிறாங்க. என்னால என்ன பண்ண முடியுமா, இவங்க அம்மாவை போட்டு தள்ளின மாதிரியே இவளையும் நான் போட்டு தள்ளணும், என்னால எதையுமே மறக்க முடியல. 5 வருஷம் என்னை கொண்டு ஜெயிலுக்குள்ள வச்சுட்டல்ல, அவளை இன்னைக்கு இந்த கும்பாபிஷேகத்தோட இவ கதையை முடிச்சிடுறேன்னு சொல்லிட்டு முத்துவேல் வராரு. சாமுண்டீஸ்வரியை தாக்குறதுக்காக பெரிய கம்பௌண்ட் எடுத்துட்டு வராங்க. இதை பார்த்த பரமேஸ்வரி பாட்டி ஓடி வந்ததும் சாமுண்டீஸ்வரியை காப்பாத்துறாங்க. முத்துவேலை அடிச்சுட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. பாட்டி ஐயோ அம்மானு கதறிக்கிட்டு கீழே விழறாங்க. சாமுண்டீஸ்வரி பார்த்து பரிதாபப்படுறாங்க. ஐயோ பாவம், தலையில அடிபட்டு இவ்வளவு ரத்தம் போகுதேங்கிறாங்க. ஆமா சாமுண்டீஸ்வரி, உன்னை காப்பாத்துறதுக்காகத்தான் நான் என் உயிரை கொடுக்கவும் துணிஞ்சிட்டேன் சாமுண்டீஸ்வரி, என்னைக்காவது ஒரு நாள் நீ என்னை புரிஞ்சுக்க மாட்டியான்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் சாமுண்டீஸ்வரி. அம்மாவோட சாவுக்கு நாங்க காரணம் இல்லைங்கிறது இப்பவாவது நீ புரிஞ்சுக்கோன்னு சாமுண்டீஸ்வரி, நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் எப்பவும் நினைப்பேங்கிறாங்க பரமேஸ்வரி பாட்டி. இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரி மனசு இலகுது. அப்பதான் அந்த ஏட்டையா வர்றாரு. ஏட்டையா வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க சாமுண்டீஸ்வரி. அம்மா உங்ககிட்ட இத்தனை வருஷமா ஒரு உண்மையை மறைச்சிட்டேமா, அம்மாவோட சாவுல மர்மம் இருக்கு, அப்பவே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு, ஆனா அதை வெளியே கொண்டு வரக்கூடாதுன்னு இந்த முத்துவேலு தான் என்ன மிரட்டிட்டான். உங்க அம்மாவோட சாவுக்கு காரணம் இந்த முத்துவேலு தான், அவங்க ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுருக்காங்க, அதுல விஷத்தை கலந்திருக்கான் இந்த முத்துவேலு தான் உங்க அம்மா உயிர் விட்டாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரி துடிச்சு போறாங்க. வருஷமா பரமேஸ்வரி பாட்டியும் ராஜ சேதுபதியும் தப்பாவெல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம், எவ்வளவு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தணும், இவங்க தான் நம்ம அம்மா செத்ததுக்கு காரணம்னு நினைச்சோம், இதுக்கெல்லாம் காரணம் அந்த முத்துவேலு சிவனாண்டிகா அப்படின்னு சாமுண்டீஸ்வரிக்கு சரியான கோபம், கண்ணுல அக்னி வறக்குது. சந்திராவுக்கு இந்த உண்மை தெரிஞ்சதும், அட பாவிகளா, எங்க அம்மாவை கொன்னது இவங்க தானா, இவங்களோட கூட்டி சேர்ந்து அக்காவை பழிவாங்க நினைச்சோமேன்னு சந்திரா தலை குனிஞ்சு நிக்கிறாங்க.